63 நாயன்மார்கள். வரலாறு பகுதி 4. அறிவட்டாய நாயனார். பெயர் தாயனார். குலம் வேளாளர். பூசை நாள் தை திருவாதிரை. அவதாரத்தலம் கணமங்கலம். முக்தித்தலம் கணமங்கலம். திருச்சிற்றம்பலம். பரிவு உரு சிந்தை அன்பர் பரம்பொருளாகி உள்ள பெரியவர் அமுது செய்ய பெற்றிலேன் என்று மாவின் வரிவடு விடேல் என முன் வன் கழுத்து அறிவாள் பூட்டி அறிதலால் அறிவட்டாயர் ஆயினார் தூய நாமம். ஆண்டவனது அருளே அறியாமையை அகற்றும். நெஞ்சமே, எளிதில் அருள் புரியும் வாட்போக்கி மேவும் பெருமானை ஏத்தி வணங்குவாயாக. எனது அறியாமையாகிய இருள் நீங்க ஞான விளக்கை ஏற்றுவாயாக. திரு வாட்போக்கியில் எழுந்து அருள் பாலித்து வரும் இறைவன் அரதனாசிலேஸ்வரர் அருளாசியுடன் திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வரலாறு சுருக்கம். சோழ மண்டலத்திலே கணமங்கலம் என்கின்ற ஊரிலே வேளாளர் குலத்திலே சிவபக்தியிற் சிறந்தவரும் இல்லறத்தை ஒழுங்காக நடத்துகின்றவரும் மிகுந்த செல்வமுள்ளவருமாகிய தாயனார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் பரமசிவனுக்கு செந்நெல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் தினம்தோறும் கொண்டு போய் திருவமுது செய்வித்து வருவார். இப்படி நிகழும் காலத்திலே கடவுளுடைய திருவருளினால் அவருக்கு வறுமை உண்டாயிற்று. உண்டாகியும் அவர் கூலிக்கு நெல் அறுப்பவராகி தாங் கூலியாக பெற்ற செந்நெல்லெல்லாம் சுவாமிக்கு திருவமுது செய்வித்து கார்நெல்லை கொண்டு தான் ஜீவனம் செய்து வந்தார். செய்யும் நாளிலே பரமசிவன் அவ்வூரில் இருக்கின்ற வயல்களில் உள்ள நெல்லெல்லாம் செந்நெல்லாகும்படி அருள் செய்ய தாயனார் மனமகிழ்ந்து நாள்தோறும் வயல்களுக்கு போய் நெல்லறுத்து கூலி வாங்கி இப்படி கிடைத்தது அடியேன் செய்த புண்ணியத்தால் என்று சுவாமிக்கு மிக திருவமுது செய்விப்பராகினார். இப்படி நடக்கின்றபடியால் நாடொரு உணவில்லாமை பற்றி மனைவியார் வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்திற்கு போய் இலைக்கறி கொய்து சமைத்து வைக்க தாயனார் அதை உண்டு முன்போலத்தான் செய்யும் திருப்பணியைச் செய்தார். செய்யும் நாளிலே தோட்டத்தில் உள்ள இலைக்கறியெல்லாம் அற்றுப்போக மனைவியார் தண்ணீர் வார்க்க அதனை பானம் பண்ணி திருப்பணியை செய்து வந்தார். இப்படி செய்து வரும் நாளிலே ஒரு நாள் முன்போல சுவாமிக்கு திருவமுது செய்விக்கும் பொருட்டு செந்நெல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் கூடையில் வைத்து சுமந்து கொண்டு போக மனைவியார் பஞ்சகவ்வியங் கொண்டு அவருக்கு பின்னால் நடந்தார். முன் செல்கின்ற தாயனார் பசியினாலே கால் தள்ளாடி தவறி கீழே விழ மனைவியார் பஞ்சகவ்விய களையத்தை மூடியிருந்த கையினால் அவரை அணைத்தார். அனைத்தும் பயனில்லை. கூடையிற் கொண்டவை எல்லாம் கமரிற் நிலத்திற் சிந்தின. அது கண்டு தாயனார் இனி அங்கு ஏன் போதல் வேண்டும் என வருந்தினார். அளவில்லாத தீமையுடையேன், இறைவன் அமுது செய்யும் பேறு பெற்றிலேன் என்று உருப்பிறப்பினை அறிவார் போன்று அறிவாள் கொண்டு உள்ளந்தண்டு அரும்படி கழுத்தினை அறியத் தொடங்கினார். அப்பொழுது கமரென்றும் அம்பலத்தாடும் ஐயரது வீசிய கையும் மாவடு அருந்தும் விடேல் விடேல் என்று ஓசையும் உடனே ஒருங்கி எழுந்தன. இறைவரது திருக்கை அன்பரது கழுத்தறியும் திண்ணிய கையினை பிடித்து கொள்ளவே அவரும் அச்செயல் தவிர்த்தனர். அறிந்த ஊரும் நீங்கியது. அன்பனார் அஞ்சலி கூப்பி நின்று அடியேனது அறிவில்லாமையைக் கண்டு என் அடிமை வேண்டி கமரின் வந்து இங்கு அமுது செய்தருளும் பரனே போற்று என்று பலவாறு துதித்து வணங்கினார். இறைவர் இடபாகராய் தோன்றி, நீ புரிந்த செய்கை நன்று. உன் மனைவியுடனே கூட நீ நம் உலகில் என்றும் வாழ்வாயாக என்று அருளிச் செய்து அவர் உடனே அடிசேர திரு அம்பலத்தில் எழுந்தருளினார். தாயனார் தம் கழுத்தை அறிவாள் பூட்டி அறுத்த காரணத்தால் அறிவட்டாய நாயனார் எனும் திருநாமத்தை பெற்றார். 63 நாயன்மார்களில் ஒருவராக மாறினார். தொடரும். திருத்தொண்டின் நெறி வாழ்க. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம்.